கிறிஸ்து மிக்க சகோதர சகோதரிகளே, திருவள்ளிபாட்டு காலத்தின் கடைசி வாரத்தில் நாம் இருக்கின்றோம். அதற்கு பிறகு ஆண்டவருடைய வருகைக்காக நம்மை நாம் தயார் செய்ய வேண்டும். ஆகவே இந்த நாட்களிலே நமக்கு கொடுக்கப்படக்கூடிய இந்த வாசகங்கள் உலக முடிவை பற்றி பேசுகின்றது. தொடக்க நூல் அதிகாரம் 11 நாம் வாசிக்கின்றோம். பாபேல் கோபுரமானது கட்டி எழுப்பப்படுகின்றது. சினையார் என்ற ஒரு இடம், அந்த இடத்திற்கு மக்கள் அனைவரும் ஒன்றாக வந்து கூடுகின்றார்கள். அப்பொழுது நாம் நமக்கு பெருமை சேர்க்கும்படி ஒரு கோபுரம் ஒன்றை எழுப்புவோம் என்று அனைவரும் இணைந்து ஒரு கோபுரத்தை எழுப்புகின்றார்கள். அதனுடைய உச்சி வானத்தை எட்ட வேண்டும், விண்ணுலகை எட்ட வேண்டும் என்று சொல்லி அவ்வளோ பெரிய கோபுரத்தை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி அனைவரும் இணைந்து செயல்படுகின்றார்கள். கடைசியாக ஒன்றுமில்லாமல் போய்விடுகின்றது. அதற்கு அழிவு ஏற்படுகின்றது. உலக வர்த்தக மையம், வேர்ல்டு ட்ரேட் சென்டர் அல்லது ட்வின் டவர்ஸ், இரட்டை கோபுரம் என்று அழைக்கப்படுகின்ற நியூயார்க்கிலே இருந்த இந்த இரட்டை கோபுரங்கள் 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி அழிக்கப்பட்டது நாம் அனைவரும் அறிந்தது. 1966ஆம் ஆண்டு அதற்கென்று அடிக்கல் நாட்டப்பட்டு 1973ஆம் ஆண்டிலிருந்து நல்லபடியாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருந்தது. திடீரென்று தீவிரவாதிகள் தாக்குதலினால் அந்த இரட்டை கோபுரம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. நாம் அறிந்ததை. அந்த நியூயார்க் நகரம், இந்த இரட்டை கோபுரம் மிகவும் ஒரு பாதுகாப்பான இடம். ஏனென்றால் உலக வர்த்தக மையம், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ட்ரேட்ஸ் வர்த்தகமும் அங்கேதான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது, பரிமாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே அதை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்று சொல்லி பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள். ஆனால் அது ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. அடுத்து 1912ஆம் ஆண்டு டைட்டானிக் கப்பல், மிகப்பெரிய கப்பலானது உருவாக்கப்பட்டது மனித வரலாற்றிலே. அதை தி அன்சிங்கபிள் என்று அழைத்தார்கள். ஆங்கிலத்திலே தி அன்சிங்கபிள் என்று அழைத்தார்கள். தி அன்சிங்கபிள் என்றால் மூழ்கடிக்கப்பட முடியாத என்ற ஒரு பெயர் கொண்ட ஒன்று. அது அட்ஜெக்டிவ், அதாவது அதற்கு வேறு எந்த பெயரும் கொடுக்காமல் ஒரு அட்ஜெக்டிவ், ஆங்கிலத்திலே இந்த அட்ஜெக்டிவ் கொடுத்து தி அன்சிங்கபிள் என்று சொல்லி அழைத்தார்கள். அதுக்கு தி அன்சிங்கபிள் ஷிப் என்று கூட சொல்லவில்லை, தி அன்சிங்கபிள், மூழ்கடிக்கப்பட முடியாத என்று அதை நிறுத்திவிட்டார்கள். அப்படின்னா கடவுளே வந்தாலும் அதை மூழ்கடிக்க முடியாது என்ற ஒரு சிந்தனை அவர்கள் மத்தியிலே இருந்தது. அப்படின்னா பலவிதமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மிக அற்புதமான அழகான விலையுயர்ந்த பொருட்களை கொண்டு அதை செய்திருந்தார்கள். ஆகவே கடவுள் நினைத்தாலும் கூட அதை மூழ்கடிக்க முடியாது என்ற ஒரு சிந்தனை இருந்தது. அது வரலாற்றில் என்ன நடந்தது என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். எப்படி இது மூழ்கடிக்கப்பட்டது, எத்தனை பேர் அதனால் இறந்து போனார்கள், 1000க்கும் மேற்பட்ட மனிதர்கள் இறந்து போனார்கள் என்பதும் நாம் நன்றாக அறிவோம். எருசலேம் கோவில், சாலமன் அரசர் அதை தொடங்குகின்றார், கட்டி எழுப்புவதற்காக தொடங்குகின்றார். 7 ஆண்டுகள் கட்டுகின்றார், ஒரு சிறிய ஆலயமாக. அதனை தொடர்ந்து ஜெருபாபேல் என்ற அரசன் 21 ஆண்டுகள் செலவு செய்து அதை புதுப்பித்து மீண்டும் அங்கங்கே அந்த கட்டடங்களை கட்டி எழுப்புகின்றான். அவருக்கு பிறகு வரக்கூடிய ஏரோது மன்னன் 46 ஆண்டுகள் செலவழித்து அந்த எருசலேம் ஆலயத்தை, கோவிலை கட்டி எழுப்புகின்றான். இப்போ 7 ஆண்டுகள், 21 ஆண்டுகள், 46 ஆண்டுகள் எல்லாத்தையும் கூட்டி பார்த்தாருன்னா ஏறக்குறைய 74 ஆண்டுகள் அந்த எருசலேம் ஆலயம், அந்த எருசலேம் கோவிலானது கட்டி எழுப்பப்பட்டது. மிக ஒரு அழகான ஒரு ஆலயமாக, கோவிலாக அது இருந்தது. வருகின்றவர்கள் எல்லாம் அதை பார்த்து வியந்து போனார்கள். என்ற நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். கவின்மிகு கற்களால் கட்டப்பட்டிருந்தது, மிக அழகாக இருந்தது, அதை பார்த்து வியந்து போனார்கள் என்று நாம் வாசிக்க கேட்டோம். மனிதனுடைய நினைவு சின்னங்கள் அனைத்தும், கட்டிடங்கள் அனைத்தும், மனிதன் உருவாக்கிய அனைத்தும் ஒருபோதும் நினைத்து நிற்பது கிடையாது. பாபேல் கோபுரமாக இருந்தாலும், ட்வின் டவர்ஸ் இரட்டை கோபுரமாக இருந்தாலும், டைட்டானிக் கப்பலாக இருந்தாலும், எருசலேம் கோவிலாக இருந்தாலும், எந்த ஒரு கட்டிடமாக இருந்தாலும் அது காலகாலத்திற்கு நிலைத்து நிற்கும் என்று சொல்லிட முடியாது. ஒரு காலகட்டத்திலே அவை அழிந்து விடுகின்றது பல்வேறு காரணத்தினாலே. அப்ப கடவுள் சொல்லக்கூடிய, ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய ஒரு கருத்து, ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய அந்த ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால், இந்த நற்செய்தியிலே இவற்றை பார்த்து வியந்து நிற்கின்றீர்கள், மனிதர்களால் உருவாக்கப்பட்டது, இவை அழிந்து போகும். ஆகவே இவற்றின் மீது நம்பிக்கை வைக்காமல் கடவுள் மீது உங்களுடைய நம்பிக்கையை திருப்புங்கள். நாம் எவற்றின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோம்? நம்முடைய பொன் மீது, பொருள் மீது, நம்முடைய வீட்டின் மீது, நம்முடைய பேங்க் பேலன்ஸ்,
நம்மிடம் இருக்கக்கூடிய பாதுகாப்பு, இவையெல்லாம் நமக்கு பாதுகாப்பு தரும். இந்த ஆலயம் எப்படி உயர்ந்து நிற்கின்றதோ, இதில் இருந்தால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று நினைத்து அவர்கள் வியந்தார்களோ, அதுபோன்று இந்த பொருட்கள் நமக்கு பாதுகாப்பை தரும். நம்மிடம் இருக்கக்கூடிய நம்முடைய வீடோ, நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பொன்னோ பொருளோ பணமோ, இவையெல்லாம் பாதுகாப்பு தரும் என்ற ஒரு சிந்தனையிலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே உங்களுடைய சிந்தனையை, உங்களுடைய அந்த பாதுகாப்பு தரும் என்ற அந்த சிந்தனையை பொருட்களிடமிருந்து அகற்றி கடவுள் மேல் செலுத்துங்கள், கடவுள் மேல் வையுங்கள் என்பதுதான் இந்த நற்செய்தி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கருத்து என்று சொல்லலாம். அன்புக்குரியவர்களை நாம் எப்பொழுதுமே ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய உயிர், நம்முடைய ஆன்மா, இவை இரண்டும் அழியாமல் இருப்பதற்கு இந்த உலகில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்டிடமோ எந்த ஒரு மனிதரோ உத்தரவாதம் தர இயலாது. நோ கேரண்டி. உங்களுடைய உயிருக்கு நான் உத்தரவாதம் தருகின்றேன், உங்களுடைய ஆன்மா அழியாமல் இருப்பதற்கு நான் உத்தரவாதம் தருகின்றேன் என்று இந்த உலகிலே ஒரு மனிதனும் சொல்ல முடியாது, ஒரு இடமும் கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே அழியக்கூடியது. மனிதர்கள் அழிந்து போவார்கள், பொருட்கள் அழிந்து போகும், கட்டிடங்கள் அழிந்து போகும். ஆகவே அழிந்து போகக்கூடிய இவை அழியாத உயிர், அழியாத ஆன்மாவை காப்பாற்ற இயலாது. அதான் நம்முடைய சிந்தனையாக இருக்கணும். ஒரு அழிந்து போகக்கூடிய ஒரு பொருள், அழிந்து போகக்கூடிய ஒரு மனிதன், அழிந்து போகக்கூடிய ஒரு இடம் அழியாத ஆன்மாவை, அழியாத நம்முடைய உயிரை பாதுகாக்க முடியாது. அப்ப பாதுகாப்பு என்பது எங்கு இருக்கின்றது? நிரந்தரம் என்பது எங்கு இருக்கின்றது? அது கடவுளிடம்தான் இருக்கின்றது. கடவுளுடைய பிரசனம் எங்கு இருக்கின்றதோ அது பாதுகாப்பை தராது. நல்லா புரிஞ்சுக்குங்க. கடவுளுடைய பிரசனம் எங்கு இருக்கின்றதோ அது பாதுகாப்பை தராது. மாறாக கடவுளுடைய பிரசனத்தை நான் எங்கு உணர்கின்றேனோ அதுதான் எனக்கு பாதுகாப்பை தரும். கடவுளுடைய பிரசனம் இங்கு இருக்கின்றது, அதை நான் உணராவிட்டால் அதனால் எனக்கு பாதுகாப்பு கிடையாது. ஆனால் கடவுளுடைய பிரசனம் இங்கு இருக்கின்றது என்பதை நான் உணர்கின்ற பொழுது அதுதான் எனக்கு பாதுகாப்பை தரும். அப்ப நம்முடைய கட்டிடங்கள், பொருட்கள், மனிதர்கள், நம்ம எடுக்கக்கூடிய பணம், பொருள், இவற்றின் மீது நம்பிக்கை வைக்காமல் நாம் நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நிற்கின்ற பொழுது அதுதான் நமக்கு உண்மையான பாதுகாப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டது போன்று இந்த கட்டிடங்கள், இந்த பொருட்கள் இவையெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஒரு காலகட்டத்தில் ஒரு பூகம் வருகின்றது அப்படின்னா ஒன்றுமில்லாமலே போய்விடும். அதாவது ஒரு வார் வருகின்றது, போர் வருகின்றது என்றால் குண்டு போட்டாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லாமல் போய்விடும். இஸ்ரேல், காசா இவர்களுக்கு இடையே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று நமக்கு நன்றாக தெரியும். ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. அதே போன்று பொருட்களும் கட்டிடங்களும் இவை எல்லாமே ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆகவே நம்முடைய கவனத்தை, நம்முடைய நம்பிக்கையை கடவுள் மீது வைக்க வேண்டும், கடவுள் மீது திருப்ப வேண்டும். நமக்குரிய இரண்டு வகையிலே நாம் தவறான பாதையிலே செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. கடவுளுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கின்றனோ அதே அந்த முக்கியத்துவத்தை நான் பொருட்களுக்கும் மனிதர்களுக்கும் கொடுக்கலாம். ஒரு தவறு. கடவுள் இந்த பொருட்கள் அல்லது இந்த கட்டிடங்கள் அல்லது என்னுடைய பணம் இவற்றுக்கு நான் இரண்டிற்குமே முக்கியத்துவம் கொடுக்கின்றேன், சமமாக முக்கியத்துவம் கொடுக்கின்றேன். அது தவறு. ஏனென்றால் கடவுளை ஒரு பொருளாக பாவிக்கலாம் அல்லது பொருளை நாம் கடவுளாக பாவிக்கலாம். இந்த ஒரு மனநிலை இருந்துச்சு அப்படின்னா. இரண்டாவது தவறு, நான் பொருட்களை, மனிதர்களை, கட்டிடங்களை முதன்மைப்படுத்தி கடவுளை இரண்டாம் இடத்திற்கு தள்ளிவிடுகின்றேன். இதுவும் தவறான சிந்தனை தான். அப்ப இந்த இரண்டு சிந்தனையுமே நம்மை அழிவுக்கு அழைத்து செல்லக்கூடிய சிந்தனை. கடவுளும் பொருளும் ஒன்றுதான் என்ற ஒரு சிந்தனையும் சரி, அல்லது பொருள் முதலில், மனிதர்கள் முதலில், பணம் முதலில், அதற்கு பிறகுதான் கடவுள் என்ற சிந்தனை இருந்ததென்றால் இந்த இரண்டுமே நம்மை அழிவிற்கு அழைத்து செல்லும், இட்டு செல்லும். மாறாக கடவுளை முதன்மைப்படுத்தி, ஆண்டவர் இயேசுவை முதன்மைப்படுத்தி அதற்கு பிறகு மற்ற பொருட்களுக்கோ மனிதர்களுக்கோ நாம் முக்கியத்துவம் தருகின்ற பொழுது நாம் சரியான பாதையிலே செல்ல முடியும். ஆண்டவர் இயேசு காட்டிய அந்த பாதையிலே செல்ல முடியும். நம்மிடம் பொருள் இல்லாமல், பணம் இல்லாமல், மனித உறவுகள் இல்லாமல் அல்லது வீடு நிலபலம் இல்லாமல் வாழ முடியாது. அது உண்மை, அதை நாம் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். ஆனால்
அந்த பொருட்களை முதன்மைப்படுத்தி, நிலத்தையோ பணத்தையோ முதன்மைப்படுத்தி கடவுளை இரண்டாம் இடத்திற்கு தள்ளுகின்ற பொழுதுதான் நாம் தவறான வழியிலே நாம் நடக்கின்றோம். ஆகவே கடவுளுக்கு முதன்மையான இடத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுப்போம். கடவுளுக்கு முதன்மையான இடத்தை கொடுத்து மற்ற பொருட்கள், மனிதர்கள் இரண்டாம் இடத்தில் இருக்கட்டும், தவறில்லை. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி நீங்கள் தொடர்ந்து வாசித்தீர்கள் என்றால் போர்களை பற்றிய முழக்கங்களோ நோய்களோ ஏற்படும் என்று ஆண்டவர் இயேசு நற்செய்தி வாயிலாக நமக்கு தெரிவிக்கின்றார். இங்கே இருக்கக்கூடிய பலருக்கு 30 வயசு தாண்டி இருக்கின்றது, 40 வயசு தாண்டி இருக்கிறீங்க, 50 வயசு தாண்டி இருக்கிறீங்க, 60 வயசு தாண்டி இருக்கிறீங்க, 70 வயசு தாண்டி இருக்கிறீங்க. உங்களுக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து இன்றைய நாள் வரை இன்றைக்கு வரைக்கும் போர் இல்லாத, சண்டை சச்சரவு இல்லாத, நோய்கள் இல்லாத, குழப்பங்கள் இல்லாத, பிரச்சனைகள் இல்லாத ஒரு ஆண்டு இருந்தது அப்படின்னா உங்களால் சொல்ல முடியுமா? போன வருஷம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, குடும்பத்தில் எந்த விதமான இழப்பு கிடையாது, எந்த விதமான குழப்பமும் கிடையாது, வீட்டில் போர் கிடையாது, நாட்டில் போர் இருந்திருக்கலாம், வீட்டில் போர் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு ஆண்டு, இந்த ஆண்டிலே தொடக்கத்திலிருந்து கடைசி வரை எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல், குழப்பங்களும் இல்லாமல், நோய்களும் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நமக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து நம்முடைய வீட்டிலே பிரச்சனை இருந்திருக்கலாம், நம்முடைய வீட்டிலே இழப்பு இருந்திருக்கலாம், நம்முடைய வீட்டிலே இறப்பு இருந்திருக்கலாம், நம்முடைய வீட்டிலே குழப்பங்கள் இருந்திருக்கலாம், நம்முடைய உறவுகள் மத்தியில் குழப்பங்கள் இருந்திருக்கலாம், நம்முடைய நாட்டிலே, இந்த உலகத்திலே போர் நடந்திருக்கலாம். இவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான நோய்களும் ஒவ்வொரு வகையான போரும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆகவே இவற்றை பார்த்து நீங்கள் அச்சப்பட வேண்டாம். அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்லுகின்றார், நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். இந்த போர்களை பார்த்து, இந்த நோய்களை பார்த்து, இந்த இறுதி காலம் வந்துவிட்டது என்று பதட்டப்பட்டு உங்களை தயார் செய்யாதீர்கள். மாறாக எப்பொழுதுமே கடவுளை சந்திப்பதற்கு தயாராக இருங்கள் என்ற ஒரு அறிவுரையைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். அப்போ இந்த போர்களை பார்த்து, இந்த நோய்களை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டாம். என்னை பார்த்து மாற்றிக்கொள்ளுங்கள். நான் எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களை சந்திக்கலாம். ஆண்டவர் இயேசு எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை சந்திக்கலாம், உங்களை சந்திக்கலாம். ஆகவே அதுதான் நமக்கு இறுதி காலம். அதில் போர்கள் வரும், நோய் வரும், கொரோனா வரும், இல்லை அப்படின்னா சூறாவளி காற்று வரும், இல்லை அப்படின்னா புயல் வரும், அதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம் என்ற சிந்தனை இல்லாமல் ஆண்டவர் இயேசு என்னை எப்பொழுது வேண்டுமானாலும் சந்திப்பார். ஆண்டவருடைய பிறப்பு விழாவை இன்றைக்கு 25ஆம் தேதி, அடுத்த மாதம் 25ஆம் தேதி நாம் ஆண்டவருடைய பிறப்பு விழாவை சிறப்பிக்க இருக்கின்றோம். அண்மையிலே இருக்கின்றது, கிறிஸ்மஸ் அண்மையிலே இருக்கின்றது. ஆண்டவர் நம்மை சந்திக்க வருகின்றார். அதுபோன்று ஆண்டவர் நம்மை எப்பொழுது வேண்டுமானாலும் சந்திக்க வருவார். அதனால தான் இந்த வாசகங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, நம்மை நாம் தயார் செய்ய வேண்டும் என்பதற்காக. போர்களை பார்த்து அல்லது நோய்களை பார்த்து நம்மை தயார் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எனக்கு ஒரு நோய் விட்டதாகவே என்னை தயார் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. மாறாக ஒவ்வொரு நாளும் நம்மையே நாம் தயார் செய்ய வேண்டும். ஏனென்றால் நம் ஆண்டவர் நம்மை எப்பொழுது வேண்டுமானாலும் சந்திக்கலாம், எந்த தருணத்திலும் நம்மை சந்திக்கலாம் என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். நம்மை நாம் தயார் செய்வோம். அதன் வழியாக ஆண்டவர் இயேசுவை நாம் அனைவருமே மகிழ்ச்சியோடு சந்திக்க முடியும். ஆமென்.